கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். கிதியோனை போல நீங்கள் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் தைரியமாய் புறப்படும் பொழுது, ஐயா, கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய ஜனங்களுக்காகவும் வைராக்கியமாய் நிற்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் யுத்தம் கர்த்தருடையதாய் மாறும். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நன்றாய் கவனிங்கள் ஒரு அற்புதமான ரகசியத்தை. அன்பு தேவ பிள்ளைகளே, கிதியோனுக்கு முன்னால் இருந்த அந்த பயங்கரமான யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் மாறியது. கர்த்தரே அந்த தேவ ஜனங்களுக்காகவும் தேவ மனிதருக்காகவும் யுத்தம் பண்ணினார் என்று நம்ம அந்த ரகசியத்தை பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலும் அதை அபியாசப்படுத்தவும் அப்பேர் கொத்த பெரிய கிருபைகளை பெற்றுக் கொள்ளவும் போகிறோம். நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ரகசியம் இங்கே இருக்கிறது வேதத்திலே. ஐயா, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அங்கும் இங்கும் ஓடி அல்ல, அல்லது பயப்பட்டு திகைத்து கலங்கி தவித்து அல்ல, அல்லது யார் யாரையோ தேடி ஓடிக்கொண்டே மனிதர் சகாயங்களை நம்பி, நாசில் சுவாசமுள்ள மனிதர்களை நம்பி அலைந்து தொலைந்து போகாதபடி கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து, ஐயா, நம்பிக்கையோடும் திட நம்பிக்கையோடும் நீங்கள் அமர்ந்திருந்து அவரே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம்முடைய பலனாய் இருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அமெரிக்கையும் நம்பிக்கையும். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிட்டால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் கர்த்தரிடத்தில் வர வேண்டும். அங்கும் இங்கும் ஓடாதபடி, அலைந்து திரியாதபடி, வருத்தப்பட்டு சுமக்கிற பாரங்களோடே அவர் சமூகத்திலே வந்தால், அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் உங்களுக்கு நிச்சயமாய் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே இளை பாறுதலை கட்டளையிடுவார். ஐயா, நீங்கள் இளை பாறுதலை பெற்றுக் கொள்ள முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆமென். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை, வெற்றியை, சமாதானத்தை தருவார் என்பதுதான் வேத சத்தியம். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இன்று இந்த வேத தியானத்திலே, இந்த ஜபத்திலே நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும். ஐயா, உங்களுடைய யுத்தங்கள், போராட்டங்கள், உங்களுக்கு இருக்கிற உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாம் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து விடுகிறீர்கள். எப்படி ஒரு அன்னாள் பாருங்கள், அந்த தேவாலயத்திலே தேவ சமூகத்திலே வந்து நம்பிக்கையோடு, இன்றோடு என் கதைகள் எல்லாம், என் கண்ணீர் கதைகளுக்கு ஒரு முடிவுரை உண்டாகட்டும், இன்றோடு என் வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை உண்டாக வேண்டும். என்னை பார்த்து ஏளனமாய் சிரிக்கிறவர்கள், கேவலமாய் பார்க்கிறவர்கள், குறைவாய் மதிக்கிறவர்கள், நான் சாபம் பிடித்தவள் என்று நினைக்கிறவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் இன்று எனக்கு நீதி செய்வார் என்ற நம்பிக்கையுடனே வந்த அந்த அற்புதமான அந்நாளை நினைத்தருளின தேவன். பாருங்கள், அதற்கு பிறகு, அந்த நாளுக்கு பிறகு, அந்த ஜெபத்திற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருந்ததே இல்லை. கர்த்தர் அந்நாளை நினைத்தருளினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்றும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த கிதியோனுடைய வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிற நல்ல காரியங்களை அறிந்து அதன்படியே தேவ சமூகத்திலே நாம் நிற்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மகா பெரிய வெற்றியை, விடுதலையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை குடும்பங்களிலே பெற்றுக் கொள்ளுவீர்கள். நல்லா கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. கர்த்தர் பாருங்க,
நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11 முதல் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே ஆனால் பாருங்க, அங்க மீதியானியருடைய கைகளிலே அகப்பட்டு இந்த தேவ ஜனங்கள் எல்லாம் மிகுதியான பாடுகளை படுகிறார்கள். ஐயா, இவர்களுக்கு இருந்த உபத்திரவங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. இவர்களுடைய வருமானங்களை அவர்கள் சாப்பிட்டார்கள். இவர்களுடைய கையின் பிரயாசங்களை பறித்து கொண்டு போனார்கள். இவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. தேவ பிள்ளைகளாய் இருந்தும் இவர்கள் நிம்மதியாய் சமாதானமாய் வாழ முடியாதபடி சொந்த தேசத்திலேயே அடிமைகளை போன்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சொந்த வீடுகளிலே சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஐயா, வீடுகளை கட்டினோம், நிம்மதி இல்லை. பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்தோம், நிம்மதி இல்லை. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வேலைகளை பெற்றோம், பிள்ளைகளை பெற்றோம், சொத்துக்களை வருமானங்களை பெருக்கினோம், நிம்மதி இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே வியாதியிலும் கண்ணியிலும் கட்டுகளிலும் குடும்பத்திலே பிரச்சனைகளிலும் பல்வேறு போராட்டங்களிலும் உபத்திரவங்களிலும் தேவ பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பொல்லாத சத்ருவை இன்று ஜெயமெடுக்கத்தக்கதாய் ஒருவேளை சிலர் சொல்லலாம், ஐயா, எங்களை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள் 1000 இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். கிதியோனையும் கிதியோனோட சென்ற அந்த ஜனங்களையும் சுற்றிலும் இருந்த ஜனங்கள் எல்லாம் மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கியத்திய புத்திரருமாய் கடற்கரையின் மணலத்தனையான திரளான கூட்டம் கிதியோனை எதிர்த்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள் எப்படி முடிவு வந்தது. அல்லேலூயா. என்று உங்களை சுற்றிலும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றாய் சொல்லிக்கொண்டே இருந்தால் எத்தனையோ பிரச்சனைகளை, போராட்டங்களை, உபத்திரவங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மத்தியிலே கிதியோனை போல் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே நில்லுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு வேகம் இருக்கட்டும், ஒரு விவேகம் இருக்கட்டும், ஒரு தாகம் இருக்கட்டும். ஐயா, எங்கள் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே வெற்றியும் விடுதலையும் வேண்டும். இனி நான் இப்படி வாழ முடியாது என்ற தைரியமும் விவேகமும் விசுவாசமும் திட நம்பிக்கையோடு நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருங்கள். பாருங்க, இந்த கிதியோனை பார்க்கும்படியாய் பாருங்க 11ஆம் வசனத்திலே, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அந்த கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். ஆமென். அங்கே யாரையா இருந்தது? அங்கே என்ன நடந்து கொண்டிருந்தது? அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பொழுது ஐயா, இந்த கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிரயாசம் இருக்க வேண்டும், உங்களுக்கு ஒரு தாகமும் வேகமும் வைராக்கியமும் இருக்க வேண்டும். ஓ குளோரி. என்ன நடந்தாலும் சிலர் அசைவதில்லை, என்ன நடந்தாலும் சிலர் ஜெபிப்பதில்லை, சிலர் ஜெபிக்க வேண்டிய விதமாய் ஜெபிப்பதில்லை, கேட்க வேண்டிய விதமாய் கேட்பதில்லை, மன்றாட வேண்டிய விதமாய் மன்றாடுவதில்லை. நன்றாய் கவனியுங்கள். இந்த இளைஞனோ எங்கள் குடும்பத்திற்கு தேவையான, அது ஒருவேளை ஒரு பெரிய குடும்பமாய், கூட்டு குடும்பமாய் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். இந்த குடும்பம் முழுவதற்கும் தேவையான கோதுமையை இந்த பொல்லாத மீதியானியர்கள் பறித்துக் கொண்டு போய்விடக் கூடாது என்பதற்காக பாருங்கள், ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்துக் கொண்டிருந்தான். நடந்தது என்ன? அங்கே வந்து பார்த்து கொண்டிருந்த அற்புதமான கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் கிதியோனை போல் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் வண்ணமாய் கர்த்தர் என்ன சொல்லுவாரோ, இன்று அதிகாலையிலே எனக்காய் என் பிள்ளைகளுக்காய் என்ன பேசுவாரோ என்று தேவ சமூகத்திலே வந்திருக்கிறாயே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. பாருங்கள், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களோடே இராவிட்டால் நீங்கள் இந்த ஜபத்திலே வந்து காத்திருக்க முடியாது. நன்றாய் கவனியுங்கள். ஐயா, லகுவான வழிகளை,
லேசான வழிகளை, கஷ்டமில்லாத வழிகளை ஏதோ சீம்பூம்பா போட்டுவிட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்பி திரிகிற எத்தனையோ வழிகள் இருக்கும் பொழுது தேவ சமூகத்திலே சத்தியத்திற்காய் வந்து காத்திருக்கிறீர்களே, உங்களை பார்த்துதான் என்று சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே என்று. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள். உங்க குடும்பத்தில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் சரீரத்திலே, உங்கள் வியாபாரம், ஊழியங்களிலே என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எப்படி கிதியோன் வந்து போர் முனையிலே நின்ற பொழுது எதிரி கூட்டமெல்லாம் சிதறிக்கொண்டு ஓடினதோ, அதுபோல உங்களை சுற்றிலும் இருக்கிற 1000 பிரச்சனைகள் இன்று இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஓட போகிறது. ஆமென். பாருங்க, அப்பொழுது கிதியோனிடம் இருந்த ஒரு பயங்கர வைராக்கியத்தை பாருங்கள். கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு கிதியோன் சொல்லுகிறார், என் ஆண்டவனே, ஐயா, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. ஏன் இப்படி எங்கள் வாழ்க்கையிலே நடக்கிறது? ஏன் இத்தனை பாடுகள்? ஏன் இத்தனை உபத்திரவங்கள்? எங்கள் பிள்ளைகள் இப்படியாய் பிடித்துக் கொண்டு போகப்படுகிறார்கள். எங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பார் இல்லை. எங்களுக்கு தோல்விகளும் நஷ்டங்களும் கடன்களும் கஷ்டங்களுமாய் இருக்கிறது. எப்படி விடுதலை அடைவோம்? எப்பொழுது விடுதலை பெறுவோம் என்ற நம்பிக்கையே இல்லை. கர்த்தர் எங்களோட இருந்தால் இதைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்று எத்தனை ஒரு அற்புதமான கேள்வி. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? இந்த மனுஷனுக்குள்ள ஒரு வைராக்கியம், என் தேசம் இன்னும் ரட்சிக்கப்படும்படியாய், எங்கள் ஜனங்கள் இன்னும் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், ஐயோ, தொலைந்து போன கோதுமை மணிகளாய், பொல்லாத பிசாசானவனால் வஞ்சிக்கப்படுகிற அல்லது பிடித்து வைக்கப்படுகிற அல்லது கண்கள் குருடாக்கப்பட்டு சிறை பிடிக்கப்பட்ட என் ஜனங்கள் விடுவிக்கப்படும்படியாய் எங்கே எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? ஐயா, நாங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டோம் என்று என் பிதாக்கள் எங்களுக்கு 1000 அற்புதங்களை குறித்து சொல்லி இருக்கிறார்களே, அவைகளை எங்கே என்று அவன் கேட்கிற அந்த வைராக்கியத்தை பாருங்கள். இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. ஒரு கதறல் அந்த இளைஞனுக்குள்ளே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பொழுது என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, ஓ கிதியோனே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்படு. இந்த பலத்தோட உனக்குள் இருக்கிற பலத்தோட புறப்படு போ. நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எத்தனை மகிமையான ஒரு வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளை, நல்லா கவனிங்க. ஐயா, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, எனக்கு நல்ல தொழில் இல்லை, வருமானம் இல்லை, ஆதலினால் என் கடனை அடைக்க முடியவில்லை, இன்னும் எனக்கு பிரச்சனைகள் இப்படியா இருக்கிறது, ஆதலினால் என் பிள்ளைகளால் படிக்க வைக்க முடியவில்லை, ஓ எனக்கு காசு இல்லை, கொடுக்க பணமும் இல்லை, யாருடைய சகாயமும் இல்லை, ஆதலினால் என் பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, ஓ என் பிள்ளைகளின் திருமணத்தை நடத்துவதற்கு நான் என்ன செய்ய முடியும், என்னிடம் ஒன்றுமே இல்லை என்பதாக அநேக காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற, ஓ இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நான் எப்படி விடுதலை அடைய போகிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இருக்கிற பலத்தோடே எழுந்திருங்கள். ஆமென். புறப்படுங்கள். ஓ கர்த்தர் பாருங்க, இஸ்ரவேலை, ஓ உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல, அல்லது நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற ஒரு காரியத்தை மாத்திரமல்ல, உங்கள் தேசத்திற்கு, உங்கள் குடும்பத்திற்கு முழுவதுமாய் உங்களை ஒரு பெரிய ரட்சிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். நல்ல கவனிங்க. ஒரு கடன் பட்டிருக்கிற, கடனும் கஷ்டமும் வட்டியும் நஷ்டமுமாய் இருக்கிற மனிதர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுவார், இனி நீ கடன் வாங்குவதில்லை, இனி நீயோ. எத்தனை அற்புதமான வார்த்தை பாருங்கள். கடன் பட்டு சிக்கி சீரழிந்து வாழுவதா சாவதா, ஐயா இந்த பிரச்சனைகளிலே இனி வாழ முடியுமோ என்று கவலைப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் கவனியுங்கள். இனி நீயோ கடன் வாங்குவதில்லை. இந்த உலகத்தில் யார் வேண்டுமானாலும் வாங்கலாம், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆமென். தன் குடும்பத்திற்கென்று அந்த கோதுமை மணிகளை போரடித்துக் கொண்டிருந்த அந்த இளைஞனின் வைராக்கியத்தை
அந்த இளைஞனுக்குள்ளே இருந்த தீவிரத்தை, நம்பிக்கையை பார்த்து பாருங்க, ஒரு தேசத்தையே ரட்சிக்கும் கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். பராக்கிரமசாலியே என்று சொல்லி, அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். வசனம் 16 கர்த்தர் இன்னுமாய் சொல்லுகிறார், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஒரே மனிதனை முறியடிப்பது போல, ஒரே மனிதனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஆமென். ஒரு மனிதனை பிடிச்சு திருக்கி மறைக்கி வலிக்கிறது போல நீ அந்த பெரிய கடற்கரையின் திரளான கூட்டத்தை நீ முறியடிப்பாய். என்ன அர்த்தம் பாருங்க, உங்களோடு இருக்கிற, உங்ககிட்ட இருக்கிற பலத்தோட இருக்கிற வண்ணமாய் நீங்கள் இருந்து கொண்டு, அன்பு தேவ பிள்ளைகளை, யோசபாத்தோட நின்ற அந்த அற்புதமான தேவ மனிதர்கள் எல்லாம் தாங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். தங்கள் நிலையிலே நின்றார்கள். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று ஓடி அவர்கள் அலைந்து திரியவில்லை. கிதியோன் இருந்த மக்களும் கூட தங்கள் தங்கள் நிலையிலே நின்று கொண்டிருந்தார்கள். பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். என்ன பிரச்சனையும் கவலைப்படாதிருங்கள். அது இல்லையே, இது இல்லையே, யாரும் இல்லையே, எதுவும் இல்லையே என்று கவலைப்படாதிருங்கள். எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர், எல்லாவற்றையும் சகலத்தையும் படைத்தவரும், யாருக்காக இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டதோ, இந்த உலகமும் உலகத்தில் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் தோன்றினவைகளும் தோன்றாதவைகளும் எல்லாம் யாருக்காக படைக்கப்பட்டதோ, யார் மூலமாய் யாருக்கென்று படைக்கப்பட்டதோ அவரே உங்களோட இருக்கிறார். அவரே யுத்தம் பண்ணுகிறவராய், உங்களுக்காய் வழக்காடுகிறவராய் கடந்து வரும் பொழுது தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் ஒரு கிதியோன் பெற்ற வெற்றியை நீங்களும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க, அருமையான தேவ பிள்ளைகளே. ஒருவேளை கடற்கரையின் திரளான கூட்டமாய் எதிரி கூட்டங்கள் வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், வெறும் 300 பேரை பிரித்துக் கொண்டு, அல்லேலூயா, 300 பேரை பிரித்தெடுத்து என்னையா செய்ய முடியும்? 300 பேரும் வைத்து அந்த பெரிய படையை, 3 தேசங்கள் சேர்ந்து வருகிற அந்த படைகளை என்ன செய்ய முடியும்? என் அன்பு சகோதர சகோதரிகளை, நன்றாய் கவனியுங்கள். எங்கே அந்த ரகசியம் இருக்கிறது? க்ளோரி. பாருங்கள், 7ஆம் நீதிமொழி நியாயாதிபதிகள் 7:18 இப்படியாய் சொல்லுகிறார், நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த 300 பேரும் எக்காலங்களை ஊத தொடங்கினார்கள். பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னது போலே தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷர்களும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவிட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டார்கள். நல்லா கவனிங்க, யுத்தம் கிதியோனுடைய யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் மாறிவிட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நன்றாய் கவனியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா, கர்த்தர் சொல்லுகிற லகுவான காரியங்களை விட்டுவிட்டு அன்பு தேவ பிள்ளைகளே, அலைந்து திரிய வேண்டாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே. பாருங்கள், ஹல்லேலூயா. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரே. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும் என்று சொன்னாரே. அப்படியே தேவ சித்தத்திற்கும் சத்தத்திற்கும் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்கும் பாருங்க. எவ்வளவு லகுவான முறையிலே ஐயா கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். என்னையா இது? நீங்கள் நம்பி இருந்த எல்லாவற்றையும் எரிந்து விடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, புலம்பிக் கொண்டிராதிருங்கள், பயப்படாதிருங்கள். அவர்கள் வரவில்லை, இவர்கள் வரவில்லை, இது இல்லை, அது இல்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிராதிருங்கள். பானைகளை உடையுங்கள். நீங்கள் உள்ளே வைத்திருக்கிற ஆமென், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தீவட்டிகளை உங்கள் இடது கைகளிலே பிடித்து உயர்த்துங்கள். அந்த பந்தங்கள் எல்லாம், அந்த தீவட்டிகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாய், அவருடைய வல்லமையாய், பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாய் உங்களில் இருந்து அந்த ஜோதியாய் அவைகள்
பிரகாசிக்கட்டும். வாயிலை எக்காலங்களை வைத்து ஊதினது போல என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். நாங்கள் சும்மா இருப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். எங்கள் கர்த்தரே எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவர். எங்கள் கர்த்தரே எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். எங்கள் கர்த்தரே எங்களை எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்கிறவர். எங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், எங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நாங்கள் கீழா இருப்பதில்லை, மேலாவோம். எங்கள் சின்னவர்களை அவர்கள் பலத்த ஜாதியாய், சிறியவர்களை பலத்த கூட்டமாய் 10,000 ஆயிரமாய் பெருக பண்ணுவார். நாங்கள் ஒருவன் துரத்த 1000 பேர் ஓடி போவார்கள். நாங்கள் 5 பேர் துரத்த அனைவரும் ஓடி போவார்கள். தைரியமாய் சொல்லுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. வாயிலே எக்காலங்களை வைத்து ஊதுவது போல உங்கள் பிரச்சனைகளுக்கு விரோதமாய் பேசுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை. ஹல்லேலூயா. ஐயா, இன்று கடன் பட்டிருக்கிறேன், என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒருவேளை வாழ்வதா சாவதா என்ற சந்தேகத்தில் ஒவ்வொரு நாளும் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். இனி என்ன செய்வதென்று தெரியவில்லை, எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று தெரியவில்லை என்று கலங்கி கொண்டிராதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியாய் அந்த மகா கொடிதான சூழ்நிலையிலே கையிலே பாருங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு என் அன்பு தேவ ஜனங்களே, ஊதும் எக்காலங்களை தனது வலது கையிலே பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்று எக்காலத்தை ஊதின பொழுது அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள், மனிதர்களை பற்றி பேசாதிருங்கள். உங்களுக்கு எதிராயிருக்கிற பிரச்சனைகள் கடற்கரையின் திரளான கூட்டமாய், கடற்கரையின் மணலின் திரளான கூட்டமாய் ஒருவேளை 1000 10,000 பேராய் நின்றாலும் கவலைப்படாதிருங்கள், அதை பற்றி பேசாதிருங்கள். உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள், உங்களை கெடுக்கும்படியாய் உங்கள் சத்துருக்களை போன்று உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களை குறித்து பேசாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன நடக்கும் அப்பொழுது? ஐயா, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச, ஓ குளோரி, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய தூதர்கள், ஆவியாய் இருக்கிற கர்த்தருடைய தூதர்கள் அணி அணியாய் இறங்கி வருவார்கள். ஆமென். உங்களுக்காய் யுத்தம் செய்யும்படியாய், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், உங்கள் குடும்ப பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிக்கும்படியாய், உங்களுக்கு விரோதமாய் செய்கிற சதி சூனியங்களை நிர்மூலமாக்கும்படியாய், உங்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களிலும் இருந்து உங்களை பாதுகாக்கும்படியாய் கர்த்தருடைய சேனை அணி அணியுமாய் இறங்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேச பேச வார்த்தையாய் இருக்கிற ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடத்திலே பிரவேசித்தது போல நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச வார்த்தையாகிய கர்த்தர் உங்களுக்காய் அவருடைய பரம சேனையின் திரளோடு கடந்து வருவார். அவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பதை உங்கள் கண்கள் காணும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தரோ பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது எல்லோரும் எல்லை மட்டுமாய் ஓடி சிதறி ஓடினார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோமே. அப்படியாய் இன்று இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுக்காய் கர்த்தர் யுத்தம் செய்யும்படியாய் உங்களுடைய பட்டயங்கள் எல்லாம், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் கர்த்தருடையதாய் மாறட்டும், இப்பொழுதே மாறட்டும். அல்லேலூயா. இந்த ஜெப வேளையிலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, சொல்லுங்க, நாங்கள் பல்வேறு காரியங்களை நம்பி அலைந்து தெரிந்தது போதும், மாம்சத்தினால் மாம்ச முயற்சினால் யுத்தம் செய்தது போதும். எனக்கு அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய பலத்தினால் நான் யுத்தம் செய்வேன், எனக்கு இருக்கிற பலத்தினால் நான் புறப்படுவேன், நானே யுத்தம் செய்வேன் என்று நாங்கள் அலைந்து தெரிந்த காலங்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. ஐயா, உம்மை நோக்கி வராமல் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாய் இருக்கிற நாங்கள் உம்மை நோக்கியே வராமல் எங்கள் கவலைகளை எல்லாம் உம்மீது வைத்திராமல் எங்கெங்கோ அலைந்து தெரிந்த பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
வாசிக்கிறோம். இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காய் இருக்கும் பொழுது என் தெய்வமே, நாங்கள் இன்று பல்வேறு காரியங்களை குறித்து கவலைப்படாமல், ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் உம்மையே நோக்கி பார்க்கும்படியாய் சொல்லுங்க. உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறோம் சுவாமி. என் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஐயா, உம்முடைய கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் உம்முடைய வார்த்தைகளின் நிமித்தமாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்களை இந்த நாட்களிலே பராக்கிரமசாலியே என்று நீர் எங்களை அழைக்கிறதும், நீர் எங்களோட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும்படியாய் எத்தனையோ பிரச்சனைகள், ஆபத்துகள், போராட்டங்கள் மத்தியிலே அகப்பட்டு கொண்டிருக்கிற நாங்களும் எங்கள் பிள்ளைகளுமாய், நாங்களும் எங்கள் குடும்பங்களுமாய் இந்த எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து விடுதலை பெறுவதற்காய் எங்களுக்கு இருக்கிற இந்த பலனோடே உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய நீதிக்கு, உம்முடைய கற்பனைகளுக்கு, உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்களை அனுப்புகிறவரும் எங்களோட இருக்கிறவரும் என்றென்றுமாய் எங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிறவருமாகிய நல்ல கர்த்தர். ஆமென். எங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஒரே நொடி பொழுதிலே, ஆமென், ஒரே நொடி பொழுதிலே இன்றே கிதியோனோடு சொன்னது போல, நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல இந்த கடற்கரையின் திரளான கூட்டமாகிய ஜனங்களை முறியடிப்பாய் என்று சொன்னது போல என் தெய்வமே, உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாயிலே எக்காலமாய் வைத்து ஊதி ஆமென் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டயங்கள் எல்லாம் எங்கள் தேவனுடைய பட்டயமாய் மாறுவதாக. எங்களுடைய சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கமாய் மாறட்டும். ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் யுத்தங்கள் தேவனுடைய கர்த்தருடைய யுத்தமாய் மாறட்டும். கர்த்தரு யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்று வாசிக்கிறோமே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற 1000 பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளுக்காய் உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இது நாங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு ஐயா, எங்கள் கையில் இருக்கிற நம்பிக்கை, உலகபூர்வமான நம்பிக்கை, உலக மனிதர்களின் மேல் இருக்கிற நம்பிக்கை என்கிற பானைகளை எல்லாம் இப்பொழுதே உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயா, நாங்களும் எங்கள் பிள்ளைகளுமாய் ஓர் அணியாய் நின்று நாங்கள் தூக்க வேண்டிய பானைகளை உடைத்து எறிந்துவிட்டு தேவனுடைய அக்னியாய் இருக்கிற தேவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை, அக்னியாய் எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் நம்பி உயர்த்தி பிடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஊதும் எக்காலங்களை கிதியோன் வாயிலே வைத்து ஊதினது போல கர்த்தருடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த, எங்களுக்கு என்று கொடுத்த நல்ல தீர்க்க தரிசனங்களை எங்கள் வாயினால் அறிக்கையிடுகிறோம். ஆமென். ஓ லார்ட், பாளையத்தை சுற்றிலும் ஆமென் நாங்கள் எங்கள் நிலையிலே நின்று அங்கும் இங்கும் போடாதபடி, கவலையத்தை குறித்தும் கவலைப்படாதபடி என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம் சுவாமி. கர்த்தராகிய ஆண்டவர் ஆமென் எங்களுக்காய் யுத்தம் செய்யும்படியாய் இறங்குவீராக. எங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை, சகோதர சகோதரிகளை, எங்கள் கையின் பிரயாசங்களை, எங்கள் தொழிலை, ஊழியத்தை, எங்கள் வாழ்க்கையை, ஜீவிதத்தை, எங்கள் பொருளாதாரத்தை அழிக்கும்படியாய் எங்களை மிரட்டுகிற எல்லா காரியங்களிலும் இருந்து விடுதலை உண்டாகும்படியாய் என் தெய்வமே உடைய சமூகத்திலே நிற்கிறோம். ஐயா, அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். கர்த்தர் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் அங்கே ஓங்க பண்ணினார். யுத்தம் கர்த்தருடையதாய் மாறியது என்று வாசிக்கிறோமே. அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்று விடுதலை உண்டாகும்படியாய், இன்று சுகம் உண்டாகும்படியாய், இன்று ரட்சிப்பு ஜெயம்
உண்டாகும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பரும் ஆத்தும ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆசீர்வாதமான ஜெப வேளையிலே சங்கீதம் 27 சொல்லப்பட்டிருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை குறித்து எல்லாவித எதிர்ப்புகள், எல்லாவித எதிரிகளுக்கும் மத்தியிலே, எல்லா சதி சூனியங்களுக்கும் மத்தியிலே எப்படி தேவ பிள்ளைகள் ஜெயம் எடுப்பது, வருகிற எல்லா சவால்களையும் சிதறடிக்கிற இந்த வல்லமையான ஜெப வேளையை அன்பு சகோதர சகோதரிகள் கருத்தாய் பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா விதமான ஆபத்துகள், நெருக்கங்கள், உங்கள் மாம்சத்தை பட்சிக்க வருகிற பல்வேறு சோதனைகள், உபத்திரவங்கள் அல்லது உங்களை நெருக்கி நிற்கிற எல்லா விதமான யுத்தங்களிலும் அவைகள் உங்களை அழித்து விடுவது போல் எழும்பினாலும் கூட நிச்சயமாய் கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரன் எழுதும் பொழுதே அன்பு தேவ பிள்ளைகளே, அவனை சுற்றிலும் இருந்த 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, எதிராயிருந்த எல்லா விதமான நெருக்கங்கள், யுத்தங்கள், எல்லா விதமான கொடுமையான காரியங்களுக்கும் மத்தியிலே, எல்லா தீங்குகளுக்கும் சத்துருக்களுக்கும் மத்தியிலே எப்படியாய் அந்த தேவ மனிதன் ஜெயம் எடுத்தார் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இந்த மகிமையான சங்கீதம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா விதமான சோதனைகளிலும், எல்லா விதமான போராட்டங்களிலும் இருந்து உங்களுக்கு நிச்சயமாய் வெற்றியை கொடுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நல்லா கவனிங்க. எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்த அந்த அற்புதமான சங்கீதக்காரன் அற்புதமாய் அந்த 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன். எத்தனை ஒரு தைரியமான ஒரு வார்த்தைகள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாய் சொல்ல வேண்டும். இந்த சங்கீதம் 27 இதில் இருக்கிற ஆவியின் பட்டயம் என்கிற சக்தி வாய்ந்த ஒரு வல்லமை, அந்த அக்கினி நிச்சயமாய் உங்களை வெளிச்சத்திலே, சமாதானத்திலே, சந்தோஷத்திலே கொண்டு நிறுத்தும். அதே சமயத்திலே உங்களை நெருக்குகிற எல்லா சத்துருகளும் நிச்சயமாய் சிதறடிக்கப்படுவார்கள், இடறி விழுவார்கள். நல்ல கவனிங்க. கர்த்தரே என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன். என் அன்பு சகோதர சகோதரிகள் சொல்லுங்கள் அப்படியாய். ஆமென். எங்களுக்கு விரோதமா மந்திரம் வச்சிட்டாங்க, மாந்திரீகம் வச்சிட்டாங்க. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சதி செய்கிறார்கள், அல்லது என் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போகும்படியாய் சில நண்பர்கள் போல் வருகிறவர்கள், நல்லவர்கள் போல் வந்தவர்கள் வருகிறவர்கள் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். இன்னும் அநேக காரியங்களை என் குடும்பத்திற்கு விரோதமாய் செய்கிறார்கள், அல்லது எங்களுக்கு விரோதமாய் வழக்குகளும் பம்புகளும் அல்லது துர் ஆலோசனைகளும் செய்கிறார்கள், கூட்டம் கூடுகிறார்கள், சதி சற்பனைகளை வணைகிறார்கள் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். நிச்சயமாய் அறிக்கை பண்ண வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைகளை இந்த சங்கீதத்திலே அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிற தேவ ரகசியங்களை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஜெயம் எடுப்பீர்கள், எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் வெற்றி சிறப்பீர்கள். நல்லா கவனிங்க. நீங்களும் இதை இப்படியாய் நான் உச்சரிக்கிறது போலவே நீங்கள் உச்சரிக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்க ஸ்டைல்ல சொன்னாலும் கூட இதுதான் அந்த வழிமுறை. நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுக்க, எந்த பிரச்சனையாகட்டும், குடும்பத்திலே குடும்பத்தை, பிள்ளைகளை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்கும்படியாய் யார் யார் என்ன செய்தாலும் சரி, அல்லது அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமான எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ நின்று கொண்டிருந்தாலும் சரி, சொல்லுங்கள், கர்த்தரே என் வெளிச்சமும். இந்த ஜெப வேளையிலே சொல்லுங்கள், கர்த்தரே என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன். கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன். எனக்கு விரோதமாய் எத்தனை யுத்தங்கள் வரலாம், சத்துருக்கள் வரலாம், ஆபத்துகள் வரலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தரே என் ஜீவனின், என் வாழ்க்கையின் அரணானவர். ஹல்லேலூயா.
என்னை, என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை அரணான பட்டணம் போல, முத்தரிக்கப்பட்ட கிணறு போல, அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல, அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரே பாதுகாக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் சொல்லுங்கள், நான் யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்று சத்தமாய் சொல்லுங்கள். விழுந்தார்களோ இல்லையோ, சத்தமாய் சொல்லுங்கள், நிச்சயமாய் விழுந்து போவார்கள். மாம்சத்தையே பட்சிக்க நெருக்குகையில், அன்பு தேவ பிள்ளைகளே, சத்துருக்களும் பகைஞர்களும் எந்த வகையிலும் வருகிற பொல்லாத கூட்டத்தார் யாவரும் நீங்கள் நிச்சயமாய் நம்ப வேண்டும், கர்த்தரே உங்கள் ஜீவனின் அரணாய் இருக்கும் பொழுது, அவரே உங்கள் ரட்சிப்பும் வெளிச்சமுமாய் இருக்கும் பொழுது யார் உங்களுக்கு விரோதமாய் நிற்க முடியும்? உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் எல்லோரும் இடறி விழுவார்கள். உங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எல்லா வாயையும் நீங்களே ஒரு நாளிலே குற்றப்படுத்துவீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமானுக்கு விரோதமாய் வாயை திறக்கிறவர்கள் அல்லது நீதிமானுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நிச்சயமாய் குற்றவாளிகளாவார்கள். மாற்றமே இல்லை. இன்னும் சங்கீதக்காரன் சொல்லுவது போலவே தைரியமாய் சொல்லுங்கள், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. எத்தனை மகிமையான வார்த்தை! ஐயோ, இந்த கடன்களில் இருந்து எப்படி தப்பிக்க போகிறேன்? ஐயா, இந்த பிரச்சனைகளில் இருந்து நானும் என் பிள்ளைகளும் எப்படி தப்பிக்க போகிறோம்? எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள் அல்லது எங்களுக்கு வருகிற சவால்களில் இருந்து, குடும்ப பிரச்சனைகளில் இருந்து எப்படி தப்பிக்க போகிறோம் என்று கவலைப்படாதிருங்கள். சொல்லுங்க, எனக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், எங்கள் தொழிலுக்கு விரோதமாய், எங்கள் கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய், என் பிள்ளைகளின் திருமண காரியங்களுக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும், ஒரு மகா பெரிய கூட்டமாய் கூடி நின்று எங்களை எதிர்த்தாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். இப்படியாய் நீங்கள் சொல்லும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஜீவனின் பலனாய், உங்கள் வாழ்க்கையின் அரணாய் நின்று உங்களை பாதுகாப்பார். நீங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமே இராது. ஆமென். அவரே உங்கள் ரட்சிப்பும் வெளிச்சமும், உங்களுக்கு கேடகமும் நம்பிக்கையும் கோட்டையும் அரணுமாய் இருப்பார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் வராது. நீங்க சொல்லணும், ஐயா, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றையே கேட்பேன், அதையே நாடுவேன். சங்கீதக்காரன் சொல்றது போல, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அதிகாலையில் எழுந்து இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இப்படியாய் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே, அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய நல்ல வார்த்தையில், அந்த நல்ல வார்த்தையை தியானிக்கையில், ஜெபிக்கையில், தங்கி அவருடைய சமூகத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று நீங்கள் உறுதியாய் நிற்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? தீங்கு நாளில் அவர் உங்களை தம்முடைய கூடாரத்திலே மறைத்துக் கொள்ளுவார். அவரே தமது கூடார மறைவிலே உங்களை ஒளித்து வைத்து உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவதாக இங்கு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, தீங்கு நாள் என்ன வகையில் வந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்கோ, பிள்ளைகளுக்கோ, அல்லது நீங்கள் செய்து வருகிற தொழிலுக்கோ, அல்லது எந்த காரியங்களிலே தீங்கு நாள் வந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அவர் தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவார். எல்லா விதமான சத்துருக்களும் உங்களை எங்கே தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதபடி உங்களை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, என் பிள்ளைகளை, என் மகனை, என் மகளை பெயரை சொல்லி ஜெபியுங்கள். என் மகனை, மகளை ஐயா உம்முடைய கூடார மறைவிலே மறைத்து வைத்துக் கொள்ளுவீராக. ஐயா, என் பிள்ளைகளை கூடார மறைவிலே
ஒளித்து வைக்கும்படியாய், என் தெய்வமே அவர்கள் படிப்பு முடியும் வரையாய், இந்த வாலிப பிராயத்தை, இந்த டீனேஜ் வயதுகளை இவர்கள் கடந்து செல்லும் வரையாய், அல்லது இவர்களுக்கு மேல் நான் அஞ்சுகிற காரியங்கள் நடந்து விடாதபடி, தீதான கூடா நட்புகள் அல்லது தவறான உறவுகள், தவறான நடவடிக்கைகள், இவைகளிலே இவர்கள் எங்கும் அகப்பட்டு கொள்ளாதபடி, என் தெய்வமே இந்த தீங்கு நாளில் என் பிள்ளைகளை நீர் உம்முடைய கூடார மறைவிலே மறைத்து வைக்கும்படியாய், ஐயா உம்முடைய வார்த்தையின்படியே அவர்களை கூடார மறைவிலே ஒளித்து வைப்பீராக. அவர்களை கண்மலையின் மேல் உயர்த்துகிற, ஆமென், மகிமை மகத்துவமாய் ராஜரீகமாய் என் பிள்ளைகளை உயர்த்துகிற அந்த நல்ல நாள் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை ஒளித்து வைத்து மறைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே, ஓ குளோரி, எத்தனை யுத்தம் எழும்பினாலும் சரி, யார் உங்களுக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினாலும் சரி, எத்தனை பேர் உங்களை நெருக்கினாலும் சரி, பட்சிப்பது போல் வந்தாலும் சரி, கர்த்தரே உங்கள் ஜீவனின் அரணாய் இருக்கும் பொழுது எதிர்த்து வருகிறவர்கள் எல்லோரும் சிதறடிக்கப்படுவார்கள். ஐயா, அவர்கள் நிச்சயமாய் இடறி விழுவார்கள். இது தேவனுடைய வார்த்தை, சத்தியம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் பாருங்கள், இன்னுமாய் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாய் உயர்த்தப்படும். சந்தோஷமா சொல்லுங்க. இப்பொழுது என் தலை, என் பிள்ளைகளுடைய தலை, என் குடும்பம், என் வாழ்க்கை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாய் உயர்த்தப்படும். என் தேவன் என் தலையை, என் பிள்ளைகளின் தலையை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தினீர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 6ஆம் வசனத்திலே உங்கள் தலை, உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாய் உயர்த்தப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் சொல்ல முடியும், கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு ஐயா எனக்கு இறங்கி எனக்கு பதில் அருளும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே, என் இருதயம் உம்மில், glory, hallelujah, உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். நீர் கோபத்துடன் உம்முடைய அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே என் சகாயர், நீரே என் ரட்சிப்பின் தேவன். என்னை நெகிழ விடாதிரும், என்னை கைவிடாதிரும். ஒரு தகப்பனிடம் பிள்ளைகள் கெஞ்சுவது போல, ஐயா அன்பாய் கேட்டுக்கொள்ளுவது போல நீங்கள் இப்படியாய் கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொள்ள முடியும். அவர் உங்களுக்கு நிச்சயமாய் எல்லாவற்றையும் போதித்து உங்களை அப்படியே நடத்தி கொண்டு சென்று கண்மலை மறைவிலே வைத்துக் கொள்ளுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, வசனம் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. 10:11 என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், ஆமென், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, தைரியமாய் சொல்லுங்கள், எங்கள் ஆண்டவரே, ஐயா நாங்கள் எதற்கும் யாருக்கும் எங்கேயும் எப்பொழுதும் பயப்பட மாட்டோம். ஆமென். என் தகப்பனும் தாயும் இந்த உலகத்திலே எங்களை கைவிட்டாலும் என் தெய்வமே நீர் எங்களை சேர்த்துக் கொள்ளுவீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி என்று தைரியமாய் அறிக்கையிடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் தேவ வசனங்களை நீங்கள் அறிக்கையிட தேவன் பட்சமாய் தேவ கிருபைக்குள்ளே, தேவ பிரசன்னத்திற்குள்ளே, தேவன் தருகிற ஆசீர்வாதத்திற்குள்ளே கடந்து வருகிறீர்கள். ஐயா 11 கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். நீங்கள் உறுதியாய் கேட்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு போதியும்.
ஐயா, உம்முடைய வழியிலே நான் வலதுபுறம் இடதுபுறம் சகியாமல் நடந்தால் ஒரு நாளும் தோற்று போகவோ அழிந்து போகவோ மாட்டேன். என் சத்துருக்களின் நிமித்தம், என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதைகளிலே என்னை நடத்தும். ஆமென். நீங்களும் நானும் அப்படியாய் கேட்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, எதுவும் என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு, ஐயா என் தெய்வமே, என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். நானோ பொய் சாட்சி சொல்லுகிறவர்களும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறபடியினால் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். அன்பு தேவ பிள்ளைகளே, இது அற்புதமான தீர்க்க தரிசனம் மாத்திரமல்ல, ஒரு தேவ மனிதனின் வரலாற்றில் நடந்த ஒரு அற்புதமான காரியங்களின் தேவனுடைய அனுக்கிரகத்தின் கிருபையின் வெளிப்பாடு. ஆமென். நீங்களும் நானும் இது போன்ற சூழ்நிலையில் பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு சவால்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதை நீங்கள் நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களிலே அறிக்கையிட வேண்டும், அறிக்கையிட வேண்டும். ஐயா, இது ஜெபிக்கிறது போல அல்ல, ஜெப வேளையிலே நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, என் தெய்வமே, என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். ஓ glory. பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். உங்க பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சொல்லி, நானோ அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு என்று தாவீதின் சங்கீதத்தை முடிக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை தோற்று போக விடாது. ஐயா, எத்தனை பேர் சீறினால் என்ன, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உங்கள் வாழ்க்கையை அழித்து விடும் ஐயாய், எத்தனை பிரச்சனைகள் சீறி வருவது போல் வந்தால் என்ன, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை கொடுமைகள் ஆபத்துகளும் வந்தால் என்ன, நிச்சயமாய் அவர் உங்கள் யாரையும் உங்கள் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கொடாத நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று நீங்கள் தைரியமாய் சொல்லலாம். இந்த நம்பிக்கை இல்லாதிருந்தால், இதை நான் விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிரச்சனைகளை எல்லாம், ஆமென், உங்கள் குழப்பங்கள், ஆபத்துகள், சவால்கள், குடும்ப பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் சரி, எல்லாவற்றை குறித்தும் ஒரு நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரே என்னை விசாரிக்கிறவர், என் தேவன் என்னை விசாரிக்கிறவர். எத்தனை பேர் எனக்கு விரோதமாய், நான் நம்பி இருக்கிறவர்கள் எல்லோரும் எனக்கு விரோதமாய் இருந்தாலும் என் தேவன் என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதபடி, என் தகப்பனும் தாயும் கூட என்னை கைவிட்டாலும் இந்த கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று நீங்கள் தைரியமாய் சொல்லும் பொழுது, ஐயா, கர்த்தரால் அரவணைத்துக் கொள்ளப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் உங்கள் அருகாமையில் உங்கள் துணையாளராய், தேற்றவாளனாய், உங்கள் உதவியாளராய் உங்களோடே இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தைரியமாய் சொல்லுவீர்கள், கர்த்தர், நீங்கள் தைரியமாய் சொல்லுவீர்கள், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகிறவர்கள், என் பிள்ளையை, என் மகனை, என் மகளை நெருங்குகிறவர்கள், அவர்களே இடறி விழுவார்கள். கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று நீங்கள் தைரியமாய் அறிக்கையிட முடியும். ஆமென். இப்படியாய் சங்கீதம் 27 நீங்கள் அப்படியாய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியாய் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஜெப நேரங்களிலே அப்பியாசப்படுத்துங்கள். ஆமென். பிசாசின் கிரியைகள், உங்களுக்கு விரோதமாய் எதிராய் உங்களை அழிப்பது போல் வருகிற எல்லா சத்துருவின் வல்லமைகள், எதிரிகள், எதிரி கூட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த அற்புதமான தேவ வார்த்தைகள்
சிதறடிக்கும். ஆமென். தாவீதை போல ஒரு நாளிலே இது போன்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுத்து நிச்சயமாய் ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமென். ஒருவனும் அசைக்க முடியாத அற்புதமும் அதிசயமான தேவ கிருபைகளை பெற்று நீங்கள் சிறப்பாய் செம்மையாய் உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கவும் ராஜரீகமான மேன்மைகளை பெற்றுக் கொள்ளவும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை வழிநடத்தும். கர்த்தரே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. உங்க ஜெப வேளையிலே இந்த காரியங்களை இதுவரை நாம் தியானித்தது போல சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு சொல்லி நீங்கள் அறிக்கையிட நிச்சயமாய் அந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. அது கண்மலை போன்ற உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் நொறுக்குகிறதாய் ஆவியாய் அக்னியாய் கடந்து சென்று எதிர்ப்புகளை பட்சிக்கிறதாய் கடந்து செல்லும். இந்த அற்புதமான ரகசியத்தை என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் வாழ்க்கையிலே ஆபத்து காலங்களிலே சிக்கல்கள் நெருங்கி வருகிற காலங்களிலே நன்மையாய் பயன்படுத்துங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் விசுவாசம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நாங்கள் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் ஐயா, நீர் நல்லவர், மாறாதவர், என்றென்றுமாய் எங்கள் தேவனாய் இருக்கிற, எங்களை ஒருபோதும் கைவிடாதவராய் இருக்கிற நல்ல தெய்வம் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலும், எல்லா விதமான எதிரி கூட்டங்களுக்கு மத்தியிலே, பல்வேறு பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் மாம்சத்தை பட்சிக்க நெருங்குவது போல் நெருங்குகிறவர்கள் இருக்கிறார்கள் ஐயா. வாழ்க்கையை அழித்து விடுவது போன்ற சத்துருக்களும் பகைஞருமாகிய பொல்லாத கூட்டங்கள் இருக்கிறது. என் தெய்வமே ஐயா, இவர்களை விழுங்கி விடுவது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது. என் தெய்வமே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா விதமான ஆபத்துகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கும் எந்த விதமான யுத்தம் எழும்பினாலும் ஐயா, உம்மிலே நம்பிக்கையாய் இருக்கிற, அதிகாலையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒருவரும் கெட்டு போகாதபடி என் தெய்வமே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நல்ல சாட்சிகளாய் தங்கி இருக்கும்படியாய் என் தெய்வமே, தீங்கு நாட்களிலே எங்களை, எங்கள் பிள்ளைகளை, என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐயா உம்முடைய கூடாரத்திலே மறைத்துக் கொள்ளுவீராக. எந்த பேலியாளின் மக்களும், எந்த பேலியாளின் மக்களுடைய கைக்கும் இவர்களை விட்டு கொடுக்காதபடி, எங்கும் இவர்கள் அகப்பட்டுக் கொள்ளாதபடி, எந்த ஆபத்திலும் இவர்கள் சிக்கிக் கொள்ளாதபடி ஐயா, எந்த கண்ணிகளிலும் சிறையிருப்புகளிலும் அகப்பட்டு கொள்ளாதபடி என் தெய்வமே, படிக்கிற பிள்ளைகளை, ஆமென், வாலிப பிராயத்தில் இருக்கிற பிள்ளைகளை, டீனேஜிலே இருக்கிற பிள்ளைகளை, அன்பு சகோதர சகோதரிகளின் கணவன்மாரை என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தீங்கு நாளில் அவர்களை ஐயா உம்முடைய கூடாரத்திலே மறைத்து, ஐயா உம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் அவர்களை உயர்த்தும்படியாய், பிள்ளைகளை ராஜரீக மேன்மை பெறுகிறவர்களாய் மாற்றும்படியாய் என் தெய்வமே, இவர்கள் தலையை என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் மேலாக உயர்த்தப்படும்படியாய், இவர்கள் தலைகள், இவர்கள் கொம்புகள் உயர்த்தப்படும்படியாய் என் தெய்வமே, ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மையே நோக்கி பார்க்கிறோம் என் தெய்வமே, நீரே எங்கள் சகாயர், எங்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, எங்களை நெகிழ விடாதிரும் ஐயா, எங்களை கைவிடாதிரும் என் தெய்வமே. எங்கள் தகப்பனும் தாயும் எங்களை கைவிட்டாலும் எங்களை சேர்த்து கொண்ட நல்ல தெய்வம் நீர். உம்மை நோக்கி பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தேவனாகிய கர்த்தர், ஆமென், ஜீவனுள்ளோர் தேசத்திலே உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய், எல்லா வகையிலும்
கனி கொடுக்கிறவர்களாய், ஆமென், 1000 10,000 பேர்களுக்கு மத்தியிலே என் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் இவர்களை உயர்த்துவீராக. ஒரு தாவீது எப்படி பல்வேறு பிரச்சனைகள், ஆபத்துகள், போராட்டங்களுக்கு மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் தாவீதை விடுவித்தது போல, ஆமென், எல்லா சத்துருக்களிலும் இருந்து விடுவித்து அந்த அற்புதமான இளைஞனை ஒரு ராஜரீக மேன்மைக்கு, ஐயா, சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாய் அவனை உயர்த்தினது போல என் தேவனாகிய கர்த்தர் என் அன்பு சகோதர சகோதரிகளை, இவர்கள் பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தெய்வமே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாவீது சொன்னது போலவே, ஐயா, என் தேவனாகிய கர்த்தர் எங்களை, ஐயா, உம்முடைய புல் ஆடுகளை போல, எங்கள் நல்ல தெய்வமே, எங்கள் நல்ல மேய்ப்பரே, எங்களை உம்முடைய ஆடுகளை போல, மந்தையின் ஆடுகளை போல நீரே எங்களை மேய்த்து எங்களை காத்து ரட்சிக்கும்படியாய் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் குடும்பங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறீர். ஆமென், விடுகிறீர். இந்த அதிகாலை வேளையிலே நல்ல செய்திகள் கடந்து வருவதாக, ஆமென், எதிர்ப்புகள் மாறுவதாக, துரோகங்கள் அழிவதாக, என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருக்களும் பகைஞர்களும் பொல்லாதவர்களும் ஆகிய எல்லா எதிரி கூட்டங்களும் சிதறடிக்கப்படும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் தெய்வமே கர்த்தாவே, நீர் எங்கள் வெளிச்சமும் எங்கள் ரட்சிப்பும் ஆனவர். நாங்கள் யாருக்கு பயப்படுவோம்? கர்த்தரே எங்கள் ஜீவனின் அரணானவர். நாங்கள் யாருக்கு அஞ்சுவோம் என்று தைரியமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பரலோகம் திறக்கும்படியாய், பரலோக தேவனுடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் பிசாசின் கிரியைகளும் அழிந்து போவதாக. உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளும் குடும்பமும் கணவனும், ஐயா, தாய் தகப்பன் பெற்றோருமாய் குடும்பங்களிலே சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் உண்டாகும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை நடத்தும்படியாய் எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை தைரியமாய் சொல்லுங்கள். இதுல ஒரு பெரிய ரகசியம் என்னவென்று கேட்டீர்களே ஆனால், அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 27 இது ஒரு பவர்ஃபுல்லான சங்கீதம். ஆமென். வல்லமையான எதிர்ப்புகள், ஆபத்துகள், விரோதங்கள், ஆமென், எல்லா பகைகள், பொல்லாதவர்களின் கூட்டங்கள், எல்லா பிசாசின் கிரியைகளுக்கு விரோதமாய் நீங்கள் ஜெயம் எடுக்கிற ஒரு அற்புதமான சங்கீதம். இதை நீங்கள் பயன்படுத்துங்கள், அபியாசப்படுத்துங்கள், நன்றாய் தியானியுங்கள், ஜப வேளையிலே அறிக்கையிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா சத்துருக்களும் எல்லா பிசாசு கூட்டங்களும் மந்திர சூனியங்கள் ஓடு அவைகள் சிதறடிக்கப்படும். நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள்.